நிச்சயமாக அபிரகாம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் பகுதியில் தனியார் செங்கல் சோலை, அதாவது கேவிஎம் என்ற தனியார் செங்கல் சோலை இயங்கி வருகிறது. இங்கு பார்த்தோம்னா கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஒடிசா மேற்பட்டோரை வேலைக்காக அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதில் 55 பேர் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மற்றும் ஒரு 10 குழந்தைகள் உள்ளது. இவர்களை அந்த கேவிஎம் என்று அழைக்கக்கூடிய செங்கல் சோலையின் ஓனர் கொண்டையாசியத் என்பவரின் பேரில் அந்த ஏஜென்ட்டுகள் மூலம் இவங்களை ஒடிசா மாநிலத்திலிருந்து அழைத்து வந்திருக்காங்க வேலை செய்யறதுக்காக. ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து இவங்களை வேலைக்கு அழைத்து வந்து இவங்களை வேலை, அதாவது 12 மணி நேரத்துக்கும் மேலாக அவங்களிடம் வேலையை வாங்கியதாக கூட தூங்க விடாமல் இவர்களிடம் அந்த ஓனர் வேலை வாங்கியுள்ளார். இதனால் இவர்கள் மனக்கலக்கத்தில் இருந்துள்ளனர். குறிப்பாக அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு வசதி கூட ஏற்படுத்தி தராமல், குடிக்க குடிநீர் இல்லை, அதே போன்று அங்கு இருப்பதற்கு பாத்ரூம் கூட இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டானதை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக பார்த்தோம்னால் இவர்கள் அந்த பகுதியில் வேலை செய்யும் போது அங்கு இருக்கும் நபர்கள் இவர்கள் அடித்து வேலை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக வாரத்திற்கு கூறப்படும் நிலையில் இவர்கள் இந்த கொடுமை தாங்க முடியாமல் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் செய்து, அதாவது எங்களை கொடுமை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் செய்து இவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன், அதே போன்று ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அருள் வளவன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் தலைமையில் அடங்கிய வருவாய்த்துறையினர் அங்கு சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு பின்னர் இவர்கள் கூறிய அனைத்து புகார்களும் உண்மை என்று கண்டறியப்பட்டது. குறிப்பாக 55 வடமாநில தொழிலாளர்கள், அதாவது ஒடிசாவை சேர்ந்த 55 வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஒரு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் என சுமார் 65 பேரை மீட்ட வருவாய்த்துறையினர் பகுதியில் உள்ள ஒரு சமுதாய கூடத்தில் அழைத்து அவர்களுக்கு உணவு, அதே போன்ற மருத்துவ சிகிச்சை, வேறு ஏதேனும் காரணங்கள் நடந்ததா என்பதை கண்டறிய குழந்தைகள் நலத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் மூலம் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்களை தனது சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். குறிப்பாக இது குறித்து கோட்டாட்சியரிடம் கேட்டபோது அவர் இங்கு அந்த செங்கல் சூழலில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த கேவிஎம் என்ற செங்கல் சூழலின் உரிமையாளர் கொண்டையாசியத் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்றும் கூறியுள்ளார். குறிப்பாக ஒரே நேரத்தில் 55 செங்கல் சூளை வடமாநில தொழிலாளர்களை வருவாய்த்துறையினர் மீட்டு தற்போது அவர்களை பத்திரமாக தங்க வைத்து ஆய்வு மேற்கொண்டு வருவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு செங்கல் சூளைகளில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அபிரகாம், 55 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. காலஹண்டி டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் ஒடிஷாலேருந்து அவங்கள ஒரு ஏஜென்ட் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பிரிக்லினில் வெரி டெரிபிள் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். அவங்களுக்கு லோன் பேசிஸில் அவங்கள ஒர்க் எடுத்திருக்காங்க. ஆன் அ வீக்லி பேசிஸ் 200 rupees தான் அவங்களுக்கு பேமெண்ட்டே இருந்திருக்கு. சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ இல்லை டாய்லெட்ஸ்க்கோ ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அவங்களோட ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸும் பார்த்தா டெரிபிள் கண்டிஷனில் இருக்குது. அது தவிர்த்து மோர் தென் 12 hours ஆஃப் ஒர்க் அவங்களுக்கு நைட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 55 ஒர்க்கர்ஸ் 23 விமன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அரவுண்ட் ஈஸிலி அதில் 10 to 15 சில்ட்ரன் இருக்காங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு கூட லைக் பேபி ஃபீட் பண்ணுறதுக்கு கூட அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்பேஸோ இல்லை டைமோ இல்லை. அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ இருக்குது. the comparison is that. So அவங்க workers are there, but அங்கேயும் சேம் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஓவர் டைம் கிடையாது, அண்ட் மினிமம் வேஜஸ் ஆக்ட் வயலேஷன், அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸும் ரொம்ப புவர்.